ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நெல் ஊற போட்ட வீடியோவோட கண்டினியூ வீடியோ தான் இது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த நெல் வந்து பாலையெல்லாம் தனியாக எடுத்து போட்டு இல்லைங்களா, அதைத்தான் அப்பா காய போட்டுட்ருக்காரு. கிட்டத்தட்ட 3 மணிக்கு தாங்க வேலை முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் நான் ஒரு 8:30 தான் எந்திரிச்சேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா நேரமே அம்மாவும் வீட்லேயும் நேரமே எந்திரிச்சு சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் சண்டே. நம்மளுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் விடிய விடிய வேலை செஞ்சாலும் சண்டே அப்படிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான்வெஜ் இல்லாத நாள் இருக்காது இல்லைங்களா. அதனால் அப்பா வந்து நேரமே வந்து நாட்டுக்கோழி நைட்டே பிடிச்சி வச்சுருந்தாரு. காலையில் எல்லாம் நேரமே எழுந்திரிச்சு வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா நேரமே எழுந்திரிச்சு தோட்டத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வரும்போது இளநி கொண்டு வந்திருந்தாரு. கரெக்டாக நான் ஒரு 8:30 தான் எழுந்திரிச்சு வந்ததே ஒரு இளநி வெட்டி கொடுத்தாங்க. நான் அதை குடிச்சிட்டு நான் என்னோட அடுத்த வேலைகள் என்ன, நம்மளோட வேலை என்ன, மொபைலில் எடுத்து வீடியோ பிடிக்கிறது தானே நம்மளோட வேலை. காலையில் எழுந்திரிச்சது அம்மா பார்த்தீங்கன்னா சமையல்லாம் அம்மாவோட வேலை தான். கோழியெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துக்கு போயிட்டு அத்தைக்கு சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஓகே, அப்படி நம்மளோட வேலையை பார்ப்போமேன்ட்டு அப்பா பார்த்தீங்கன்னா காலையில் காட்டுக்கு போயிட்டு ஆட்டுக்கெல்லாம் செடி கொண்டு வந்துருந்தாங்க. அந்த அறுத்துட்டு வந்த பில்லெல்லாம் ஆட்டுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி நம்ம கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆட்டை கொண்டு காட்டுக்குள்ளே முடிக்கிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து நெல் வைக்கிற வேலை இல்லைங்களா, காலையில் சாயங்காலம் நேரமே நெல் வைக்கிற வேலை. அப்படி இருக்கையில் ஆட்டெல்லாம் எங்கேயும் வெளியே ஓட்டிகிட்டு போக முடியாது, கொண்டு காட்டில் முடிக்கலான்னு. கரெக்டாக இப்போ வந்து நல்ல வெயில் டைமுங்க. வந்து என்ன சொல்கிறது, மழையும் இல்லைங்களா, அதனால் பார்த்திங்கன்னா காடே பூரா வரக்காராக தான் இருக்குது. ஆடு வந்து தட்டை வச்சு தான் ஆடு போயிட்டுருக்குது. தட்டை சாப்பிட்டு தான் ஆடு வந்து தண்ணி குடிச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ நிறையா இருந்துச்சுங்க. இதை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து வீடியோலாம் பார்க்குற சங்குப்பூ காசு போட்டெல்லாம் வாங்கி டீ வச்சு குடிக்கிறாங்க, நம்மளுக்கு கண்ணு முன்னாடி மிதமஞ்சி கிடக்குது, ஒரு நாளும் நாங்கள் டீ வச்சு குடிக்கணும் அப்படின்னு நினச்சது கூட இல்லைங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, சரி ஓகே நம்மளும் கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவர் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. அதை வெட்டுறக்கு எடுத்து வெட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து இந்த வெட்டுற வேலை, க்ளீன் பண்ணுற வேலை எந்த வேலையும் கிடையாதுங்க. ஒன்லி அதை வேடிக்கை பார்க்குறது, இல்லைன்னா வீடியோ பிடிக்கிறது, இதுதான் நம்மளோட வேலை. இவர் வந்து எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா வந்து உள்ள சமையலுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து வெங்காயம் மட்டும்தான் உரிச்சு கொடுத்தாங்க, வேறு எந்த வேலையும் செய்யலை சொல்லப்போனால். மற்ற எல்லா வேலைகளுமே அம்மாவும் வீட்டில் அவங்களே பார்த்துட்டாங்க. அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு காங்கேயம் கிளம்பிட்டாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளே அம்மா வந்து சிக்கன் வந்து சூப்பராக செஞ்சுட்டாங்க. நான் போயிட்டு இடையில வந்து ஒரு பீக்கங்காய் மட்டும் கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஏன்னா அது வந்து பீக்கங்காய் குடல் போட்டு பீக்கங்காய் வந்து அம்மா வந்து செய்வாங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்பவுமே எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி செஞ்சோம் அப்படின்னா குடல் வறுவல்னு ஒன்று இருக்கும். அது வந்து குடல் வந்து கம்மியாக தான் இருக்கும். பீக்கங்காயெல்லாம் போட்டு கொஞ்சம் சதக்கறியெல்லாம் போட்டு சூப்பராக வந்து அம்மா செஞ்சுருவாங்க தனியாக, அது ஒரு வறுவல். அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, அப்படியே வந்து அந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து தண்ணி ஆட்டம் இருக்குங்க. அதுதாங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து நம்ம தனியாக குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். தேங்காய் ஊற்றுனோம்னா சாப்பாட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு மதியம் பார்த்திங்கன்னா அவர் வந்தார். வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மணி நேரம் தான் டைமுங்க. கரெக்டாக ஒரு மேக்ஸிமம் வந்து நாங்கள் சமையல்லாம் செஞ்சு முடிக்கலையே மணி 2 ஆயிடுச்சு. 2 சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் டைம் இருக்கும். அப்பா வந்து நாங்கள்லாம் வந்து அம்மாலாம் சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ வெயிலே அப்பா வந்து அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தார். முந்தின நாளே வந்து அடுப்புக்கு வெட்டி வைக்காம விட்டுட்டாங்க. கடைசியில் வெயிலில் தான் அடுப்பு வந்து ரெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கல் நல்லா நட்டு கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் வந்து வெயிலே ஒரு வழியாக அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. கரெக்டாக ஒரு 4:30 நாங்கள் வந்து அடுப்பத்தை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொழுது போனதே தெரிலங்க, சீக்கிரம் போயிடுச்சு. ஏன்னா நைட்டு நாங்கள் லேட்டாகி தான் படுத்தோம். காலையில் எழுந்திரிச்சு இந்த நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு சித்தையை மறுபடியும் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கிற மாதிரி இருந்தது. அம்மா அதுவும் படுக்கவே இல்லை. அம்மா கொஞ்சம் நேரம் துணியெல்லாம் துவைக்கிற வேலையிலேருந்து துவைச்சிட்டு இருந்தாங்க. நான் தான் எனக்கு கேட்டால் ரெஸ்ட் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். சாப்பிட்டதுக்கப்புறம் அவர்னாலே எந்திரிக்க முடியல. கரெக்டாக 4:30 போது அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம கண்டிப்பாக அரிசிங்கிறது வந்து நமக்கு சாமி தான். எப்போவுமே வந்து நம்ம காசு போட்டு வாங்கினாலும் சரி, நம்ம நிலத்துலேருந்து கொண்டு வந்தாலும் சரி, அரிசி நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து நமக்கு வந்து லட்சுமின்னு சொல்லி நம்ம நினைப்போம். எப்போவுமே வந்து அரிசியை காலில் உதைக்கக்கூடாதுன்னு கூட நினைப்போம். அதே மாதிரி தாங்க இது வந்து சாமி அப்படிங்கிறனால எல்லாம் முதல்ல ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான எல்லாமே செய்யணும் இல்லைங்களா. அது மாதிரி தான் அப்பா வந்து எலுமிச்சம்பழத்தில் வந்து எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு, அதை சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறதே செய்ய ஆரம்பித்தோம். நெல்லை ஃபஸ்ட்டு முதல்ல நல்லா தண்ணியில் போட்டு ஒரே ஒரு குடம் தண்ணி தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும். ஊற்றி அதுக்கப்புறம் நெல்லை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பத்தை வச்சோம். அடுப்பத்தை வச்சதையும் பார்த்திங்கன்னா கொப்பரை லைட்டாக ஓட்டை இருந்துச்சு. முதல்லையே கொஞ்சம் ஓட்டை இருந்தது. அப்பா வந்து இந்த எம்சில் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் நெல் ஊற போட்டோம் இல்லைங்களா, அப்போ வந்து என்னாச்சு, அந்த ஊரை போட்டு எடுத்து கொட்டுவோம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து அந்த எம்சில் வந்து வந்துருச்சு. அது நாங்கள் பார்க்காம அடுப்பில் எடுத்து வச்சுட்டோம். கடைசி தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரத்தில் துரத்துறதுன்னு தண்ணி ஒழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இருந்தாலும் இனி அடுத்து நெல்லை எடுத்து கொட்டவும் முடியாது, அரை இதில் எதுவும் பண்ணவும் முடியாது.
அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா தண்ணி வடியுது இல்லைங்களா, அந்த தண்ணி வடிகிறதுக்கு எக்ஸ்ட்ரா மேலே தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மறுபடியும் எம்சியில் வச்சு அந்த அடுப்பு சூட்லேயே வச்சு அமுத்தணும். நிற்குமா நிற்காதாங்க ஒரு டவுட்லேயே அமுத்தணும். ஏன்னா ஒருவேளை தண்ணி கீழே வடிஞ்சிட்டு இருக்குது, மேலே தண்ணி பத்தாமல் போச்சுன்னா நெல் வந்து பத்திரும். அந்த மாதிரி பற்ற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கீழே எம்சில் போட்டு ஓட்டினாங்க. அம்மா மறுபடியும் கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறனால அப்பா வந்து அவசரப்பட்டு அந்த சாக்கை வந்து முதல்ல கையில் எடுத்துட்டாருங்க. நல்ல ஹீட்டு கையில் எடுத்துட்டாரு. அப்புறம் அம்மா தான் ஐடியா பண்ணி அடுத்த தடவை எடுக்கும் போதெல்லாம் கவையில் குத்தி சாக்கு எடுத்தாங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்து சின்ன முறத்தை வச்சு நெல் வலிச்சோம் இல்லைங்களா, அது சூட்டில் வலிக்கவே முடியலைங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இது வலிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அடுத்த நெல் இது போட்டு வச்சுட்டு போய் பக்கத்தில் போய் 2 முறம் வாங்கிட்டு வந்தோம். அந்த 2 முறம் இருக்கங்காட்டி தான் பரவாயில்லைங்க. பெரிய முறமாக இருக்கங்காட்டி தான் அந்த ஹீட்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த கொப்பரைக்குள்ளே கைவிட்டு நம்ம நெல் வலிக்கும் போது நல்ல ஹீட்டாக இருக்கும். இவ்வளோ தூரம் எரியிற தீ அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஹீட் இருக்கும். அது இல்லாமல் அனல் வந்து அப்படியே நம்மளுக்கு சூடாகிட்டே இருக்கும்போது அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். நாங்கள் ஒரு சின்ன முறத்தை வச்சுக்கிட்டு ஈயக்குண்டாவில் நெல்லை சுடு நெல்லை போட்டுக்கிட்டு சாமி படாத பாடு பட்டுட்டோம். அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் எடுக்கும்போது வந்து எங்களுக்கு அதை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. மாற்றி மாற்றி கை எல்லாத்துக்கும் சூடுபட்டுருச்சு. அப்பாவுக்கும் சரி, அம்மா கொண்டி கொட்டுறதும் சரி, எல்லாத்துக்கும் சூடுபட்டுருச்சு. அடுத்த ரவுண்டு வேவிக்கும் போது நாங்கள் அதுக்கு ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிட்டோம். எடுத்த உடனே ஃபஸ்ட் ரவுண்டு எடுத்த உடனேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு நெல் வேவிக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் டைம் எடுக்குது. அடுத்த ரவுண்டு நெல்லை போட்டுட்டு நான் போய் பக்கத்தில் போய் 2 முறம் வந்து பெரிய முறம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஈயத்தேசால வந்து நெல்லை வந்து வலிச்சு கொட்டுறதோட சரி, அது சுடு நெல்லை வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கொட்டிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அதை யோசிக்காம ஈயக்குண்டாலேயே சுடு நெல்லை வலிச்சு போட்டு அது சூடு ஆல்ரெடி நல்லா சூடு, அதில் ஈயக்குண்டால போடும்போது ரொம்ப ஹீட் ஆயிடுது. கொட்டுறக்குள்ளே அவ்வளோ சூடாயிருது. எடுத்து போடுறதுக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டுட்டோம். அப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு எல்லாம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கிட்டத்தட்ட 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு கரெக்டாக 1:59ங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வீடியோ போடும்போது டைம் பார்க்குறேன் 1:59. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3வது ரவுண்ட் எடுக்கிறோன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் இந்த வீடியோ எடுத்தோம். ஏன்னா இருட்டாயிருச்சு, இதுக்கு மேலே வீடியோ எடுத்தாலும் வந்து வீடியோ கிளியராக வராது, அப்புறம் ரொம்ப இருட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட லைட் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நெல் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-12:30 வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஒர்க் நல்லா ஜாலியாக போச்சுங்க. சீக்கிரம் செய்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் போக கொஞ்சம் டயர்டாச்சு இருந்தாலும், ஆனால் வந்து ஃபுல்லாக எல்லா வேலைகளும் முடிச்சிட்டோம். 2 மணி ஆயிடுச்சு. அந்த நெல்லை வேவிச்சு எடுக்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அப்பாடா நம்மளும் நெல்லை வேவிச்சு எடுத்துட்டேன்டா சாமி அப்படின்ட்டு. அப்புறம் இந்த தூக்குறது எல்லாமே அம்மா வந்து வேண்டாம் சரி, அம்மா ரொம்ப சிரமப்படுவாங்கன்ட்டு நானும் அப்பாவுமே எடுத்துட்டோம் எல்லாமே. மேக்ஸிமம் அம்மா வந்து இந்த ஹீட்டில் வேலை செய்கிறது இல்லை, நானும் அப்பாவுமே முழுக்க செஞ்சுட்டோம். அம்மா வந்து இந்த நெல் அள்ளி போடுறது, அம்மாவுக்கு வேலை என்னென்னா அடுப்பு பற்ற வைக்கிறது. அதுவே அம்மாவுக்கு சரியான ஹீட்டுங்க. ஏன்னா அம்மா தான் ஃபுல்லாக மட்டையெல்லாம் போட்டு கரெக்டாக தீ அந்த அளவாக எரிச்சிட்டே இருந்தாங்க. அந்த அளவாக எரிச்சு நெல் வெந்தோடனே நல்ல புகையாக வருங்க. அந்த புகை தான் கரெக்டான டைமுக்கு அந்த நெல் வெந்துருச்சுன்னு எடுக்கிறது. அந்த சாக்கு மேலே வந்து வெள்ளையேன்னு அப்படியே ஆவி வரணும். அந்த ஆவி வந்துருச்சுன்னா நெல் வந்து ஈக்குவலாக எல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து நம்ம மேலே வலிச்சுட்டு கடைசி நெல்லை வந்து கொண்டு போய், நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதனால் மேலே இருக்கிற நெல்லை மட்டும் வலிச்சு கொண்டு போய் உள்ளே கொட்டிட்டு கடைசி இருக்கிற நெல்லை வந்து அப்படியே கொப்பரையோடு கொட்டினோம்னா தண்ணி வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் அந்த நெல்லை கொண்டு போய் அது மேலேயே நம்ம ஃபஸ்ட்டு கொட்டணும் இல்லைங்களா, அது மேலே கொட்டி நல்லா சாக்கை போட்டு மூடிடணும். அப்போ தான் ஒரே ஈவனாக நெல் வெந்திருக்கும். அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி செஞ்சோம். ஒவ்வொரு டைமும் அதே மாதிரி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 கொப்பரை வேக வச்சோம். 13 கொப்பரைங்கிறது கணக்குக்கு வந்து ஒரு 10 சாக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொப்பரைக்கு 1.5 சாக்கு அப்படி அளவு தான். அதுலேயும் நாங்கள் வந்து கொப்பரை வலியும் போடலை. கொப்பரை வலியும் போட்டோம்னா நெல் கீழே போகுது. சரி, எதுக்கு கொஞ்சம் நம்ம கம்மியாக போட்டுக்குவோம், அந்த சாக்கை போட்டு கரெக்டாக கவர் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டு நாங்கள் வந்து நெல் வேக வச்சோம். நல்லபடியாக அந்த வேலைகள் முடிஞ்சுதுங்க. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஹெல்ப்புக்கு நாங்களாம் இருக்கிறனால அப்படி கொஞ்சம் ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்